திருநங்கை வைஷு நாஞ்சில் விஜயன் என் கூட நெருங்கி பழகி என்னை ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு புகார் கொடுத்திருந்தாங்க. இது உண்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாஞ்சில் விஜயன் சொல்லி வந்த நிலையில இப்போ குடும்பத்தில் பிரச்சனை ஏற்பட்டு நாஞ்சில் விஜயன் தன்னோட மனைவியை பிரிஞ்சு தனிமையில வாழ்ந்து வராங்க அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் வெளியாகி இருக்கிற செய்தி இப்போ பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. அந்த வகையில் நாஞ்சில் விஜயன் தன்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில திருநங்கை சகோதரி வைஷ்ணவி கிட்ட நான் தோத்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அதே நேரம் சோசியல் மீடியாவில் பல்வேறு விமர்சனங்களும் அவதூறு கருத்துக்களும் பரவி வந்த நிலையில் நாஞ்சில் விஜயன் பேரில் வெளியானதாக சொல்லப்படுற இந்த ஒரு பதிவு இப்போ திரும்பவும் பேசுபொருளாக மாறி இருக்குது. அதாவது அந்த போஸ்டில் நாஞ்சில் விஜயன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என் திருநங்கை சகோதரி கிட்ட நான் தோத்து போயிட்டேன், சோசியல் மீடியாவில் பிரபலமாகணும், பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக எங்கள் கூட இருந்த நல்ல நட்பை கொச்சப்படுத்தி என்னை பற்றி பல அவதூறுகளை தொடர்ந்து பரப்பி வந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் என்னையும் உங்களையும் தொடர்படுத்தி தினமும் சோசியல் மீடியாவில் பல்வேறு விமர்சனங்கள் வந்த போதிலும் என்னோட மனைவி என் கூட உறுதியாக இருந்தனால நான் அதை பற்றி ஒருபோதும் கவலைப்படலை. அந்த விமர்சனங்களை எல்லாம் பொருட்படுத்தாமல் எங்களோட வாழ்க்கையை நல்லா வாழ்ந்து கட்டணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தொடர்ந்து உழைச்சி வந்தேன். ஆனால் வீட்டில் ஏற்பட்ட ஒரு சின்ன சண்டை அப்போ மனைவியோட அம்மா, நீ ஒரு திருநங்கை ஏமாத்திட்டு தானே என்னோட பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டாங்க. சமூகத்தில் இருந்து பல்வேறு கேள்விகளையும் விமர்சனங்களையும் எதிர்கொண்ட போதும் தன்னோட குடும்பம் எனக்கு உறுதுணையாக இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கையில தான் வாழ்ந்து வந்தேன். ஆனால் இப்போது அந்த நம்பிக்கை வீணாகிருச்சு. என்னுடைய மனைவியை பிரிஞ்சு தனிமையில் வந்துட்டேன். இந்த செய்தி நிச்சயமாக உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் திருநங்கை சாபம் உன்னை சும்மா விடாது, அந்த சாபம் இன்னைக்கு பழுத்திருச்சு அப்படின்னு சிலர் கமெண்ட் பண்ணினாங்க. எல்லாரும் இருந்து யாரும் இல்லாமல் திரும்பவும் தனிமையில் இருக்கிறேன். நிச்சயமாக இன்னைக்கு நீங்கள் நல்லா தூங்குவீங்க அப்படின்னு நம்புகிறேன். நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க, நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்ட்டில் நாஞ்சில் விஜயன் சொல்லியிருக்கிறாங்க. இந்த போஸ்ட்டு சோசியல் மீடியாவில் வேகமாக பரவின நிலையில் அது உண்மையிலேயே நாஞ்சில் விஜயன் வெளியிட்டு பதிவு தானா அப்படிங்கிற கேள்வி பலருக்குமே எழுந்திருக்குது. ஏன் அப்படின்னா அந்த போஸ்ட்டு இப்போது அவரோட சோசியல் மீடியா பக்கத்தில் இல்லை. அவர் அந்த பதிவை நீக்கிட்டாரா அல்லது வேறு யாராச்சும் உருவாக்குன தவறான தகவலா அப்படிங்கிறது இதுவரை தெளிவாக தெரியல. இதுக்கடையில் நாஞ்சில் விஜயன் தன்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் புரிஞ்சுக்கல அப்படின்னாலும் பரவாயில்ல, எதையும் தவறாக புரிஞ்சுக்காதீங்க அப்படிங்கிற பொருளில் ஒரு வாசகத்தோட புரோக்கர் ஹாட்டையுமே போட்டிருக்காங்க. இந்த ஸ்டோரியுமே இப்போ பல்வேறு கேள்விகளையுமே எழுப்பி வந்துகிட்டு இருக்குது. அந்த வகையில் உண்மையிலேயே நாஞ்சில் விஜயன் அவரோட மனைவியை பிரிஞ்சிட்டாரா, வெறும் வதந்தியா அப்படிங்கிறதும் இன்னும் தெரியல.